ஸ்கூல் அட்மிஷன் போட போனப்போ அப்படியே பாதி தூரத்தில் ஒருத்தர் கோழி குஞ்சு விற்றுட்டு வந்திருந்தார். கலர் கோழி குஞ்சுங்க. அதுலேருந்து ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு 15 கோழி குஞ்சுங்க கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஸ்கூல் போனால் அங்கே பிள்ளைங்க எல்லாமே நம்மளையே பார்க்குறாங்க. ஏன்னா கோழி குஞ்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சா, அவங்களோட க்யூட்னஸ்லாம் பார்த்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்படி தான் அந்த ஸ்கூலில் பாருங்களேன். இந்த கோழி குண்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த ஒரு உயிரினத்தையும் வளர்த்துருவேன். அப்படி தான் இதுக்குள்ளே சேஃப்டியாக நம்ம போட்டுட்டோன்னு வைங்களேன், எதுவுமே இப்போதைக்கு கோழி குஞ்சுங்கள்லாம் மூஞ்சலி கூட தூக்கிட்டு போகுது. அதனால் இவங்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. தென்னை போட்டிருக்கோம். அப்புறம் அரிசி சும்மா காலையில் இந்த கோழிங்களுக்கெல்லாம் போட்டு பார்த்தோம். ஆனால் சாப்பிடல. ஏன்னா அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட முடியாது. வாங்க வாங்க வாங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக. இந்த கோழி குஞ்சுங்க கறி கோழி, இந்த முட்டை கோழி இருக்குது பார்த்தீங்களா, கறி கோழி கிடையாது. கறி கோழி வந்து பிராய்லர் கோழி. முட்டை கோழி இந்த நாமக்கல்லாம் முட்டை நமக்கு வருதுல்ல, அதுலேருந்து இந்த பெண் கோழியை பிரிச்சிடுறது தான். பெண் கோழியை பிரிச்சுட்டு இதையெல்லாம் சேவலாக தான் வரும். ஆனால் நாட்டுக்கோழி மாதிரியே தான் வரும். செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகும், ரொம்ப அழகாக பழகுவாங்க. நான் போன தடவை வாங்கி 2 கோழி அந்த மாதிரி நான் வளர்த்தேன். ஆனால் பக்கத்தில் எல்லாம் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அப்படி தான் இந்த உயிரினங்கள்லாம் என்ன தான் பண்ணுமோ தெரியல. அவங்கள போச்சுன்னா போச்சு. இனிமேல் அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. திறந்து விட்டதும் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. ஹாய் ஹாய். ஆரஞ்சு கலர் முன்னாடிலாம் இந்த நேற்று பார்த்ததில் ஆரஞ்சு கலரும் இந்த பிங்க் கலர் தான் இருந்துச்சு. இது நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொல்லி விற்றாங்க. ஆனால் கிடையாது, நான் வளர்த்துருக்கேன். இதுவும் எல்லாமே ஒரே வெரைட்டி தான். எதுவுமே நாட்டுக்கோழி குஞ்சும் கிடையாது, எல்லாம் முட்டை கோழிங்க தான். இப்போது அது மட்டும் இல்லைங்க, மழை காலத்தில் நம்மளால் ஈஸியாக வளர்க்க முடியாது. இப்போது வெயில் காலமாச்சா நல்லா வளர்த்துடலாம். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் 2 நடுத்தரமாக இருக்கிறதுனால சூப்பராக வளர்க்கலாம்.